தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சகா காலமும் ஆராதனையும் சுதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சகா ஆராதனையும் சுதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சகா காலமும் ஆராதனையும் ஸ்காரமும் உண்டாக கடவது. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றிக் கொள்வோம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், புவி வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து
புதுமை செய்த பெரும் புனிதன், வாழ்வை கடந்த இறைவன், என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை, எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை, எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், தேடும் அன்பு தெய்வம். நம் ஆண்டவர் நம்மை தேடி வரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தொலைந்து போன ஆட்டை தேடி வந்த நல்ல ஆயனை போல அவருடைய குரலை கேளாத, அவருடைய வழிகளை நாடாத, அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை எழுந்தேற்றத்தின் வழியாக நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வரக்கூடியவர் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை குறித்து ஒருபோதும் ஐயப்படுவதில்லை. நாம் அவருடைய சன்னதியில் வந்து அவரை ஜெபிக்கிற போது, புகழ்கிற போது, மாட்சிப்படுத்துகிற போது அந்த தெய்வம் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இவரை நோக்கி நாம் வருகிற போது, என்னை தேடும் தெய்வம் இவர்தான் என்று நான் நம்பி இவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயத்தில் அமைதி தருகிறார், நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி தருகிறார். நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் வழியாக நம்மை தேற்றுகிறார். அஞ்சாமல், பயம் கொள்ளாமல், திடம் கொண்டு நாம் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஆற்றல் தருகிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நன்மைகள் மட்டுமே செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அழிவில் இவர் ஒருபோதும் மகிழ்வுறுவதில்லை. மாறாக நமது மனமாற்றத்தில் இவர் மகிழ்ச்சி வருகிறார். பாவியான ஒருவர் மனமாறுகிற போது விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாவத்தை வெறுக்கக்கூடிய கடவுள் பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை. பாவத்தை நாம் நினைத்து மனம் வருந்தி கடவுளுடைய முன்னிலையில் நம்மை நாமே, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்கிற போது ஆண்டவர் நம்மை அரவணைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவருடைய கதிர்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒளியும் நமக்கு ஆசிரை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நமது கண்ணீரை போக்குகின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், கவலை வேண்டாம், திடம் கொள் என்று நமக்கு திடம் தரக்கூடிய கடவுளாக, வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 2 மணி நேர ஆராதனையில் நாம் மௌனமாக இந்த கடவுளோடு உரையாடுவோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளை இதோ இந்த கடவுளிடம் கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அறிந்த கடவுள், எங்களுடைய இதயத்தை ஆய்ந்து அறியக்கூடிய கடவுள் நீர் ஒருவர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். என் அன்பு தெய்வமே இறைவா, இதோ என்னை கருணையோடு காண மாட்டாயா? முது பாதத்தில் நான் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே. இதோ உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நன்மைகள் செய்தீரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் நானும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகிறேன். நான் பலவீனமானவன், நான் குற்றங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் கொண்டவன். ஆண்டவரே, இதோ
நீர் தருகின்ற இரக்கத்தை தேடி வருகிறேன். என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலத்தை தேடி வருகிறேன். பாவம் பொங்கி வழியக்கூடிய இடத்தில் உமது அருள் மேலாக பொங்கி வழிகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமது அருள் எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களுடைய இதயத்தில் நிலைத்து நிற்கும்படியாக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மனத்தாங்கலையும் மனக்கசப்புகளையும் காயங்களையும் ஆண்டவரே இதோ இந்த வேளையில் நீர் ஆற்றும்படியாக, எங்களோடு உடன் பயணிக்கும்படியாக, அன்று எம்மாவுஸ் சீடர்களோடு நீர் உடன் பயணித்த கடவுள், உயிர்த்த ஆண்டவர் அனுபவத்தை எம்மாவுஸ் சீடர்கள் பெறுவதற்கு துணை புரிந்த கடவுள், இதோ இந்த வேளையில் நாங்களும் உமது பாதத்தில் அமர்ந்து உமது குரல் கேட்க ஆவலோடு இருக்கிறோம். எம்மாவுஸ் சீடர்களுடைய அறியாமையை போக்கிய கடவுள் நீர், அவர்களுக்கு உமது திட்டத்தை, இறை வெளிப்பாட்டை உணர்த்திய கடவுள் நீர். இதோ எங்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், குடும்பத்தில் அமைதி எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரோடு எப்படி நட்புறவில் வாழ வளர வேண்டும், ஒருவர் மற்றவரோடு அமைதியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் எப்படி நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பேசும். எம்மாவுஸ் சீடர்களோடு பேசியதைப் போல எங்களோடு பேசி எங்களுடைய அறியாமை என்ற இருள் நீக்கி, ஆண்டவரே, சாமுவேலைப் போல நாங்கள் ஆண்டவரே பேசும் மடியான் கேட்கிறேன் என்ற மனநிலையோடு இது ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர்தாமே எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய பாடுகளை நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள். இதோ இயேசுவினுடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இந்த நற்கருணை ஆராதனை வேளையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை, இறைவா, இதோ இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்கும்படியாக, அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தரும்படியாக, விடுதலை தரும்படியாக, மன்னிப்பு தரும்படியாக, அன்பை பொழியும்படியாக, இரக்கத்தினால் வழிநடத்தும்படியாக, ஆண்டவரே, உள்ளத்தில் அமைதியை தந்து மகிழ்ச்சியை தந்து குடும்பத்தில் எந்நாளும் ஒருவர் மற்றவரோடு நட்புறவில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக சொல்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த 2 மணி நேர ஆராதனையில் நாங்கள் மௌனமாக உம்மோடு ஜெபிக்கக்கூடிய வேளையில், உம்மோடு உறவாடக்கூடிய வேளையில் நீர் எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அமர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள கடவுள். இவர் இறந்தோரினுடைய கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து தந்தையினுடைய ஆட்சியில் பங்கு கொண்ட கடவுள். துன்பங்கள் நமக்கு இறப்பை போல தோன்றினாலும் இந்த கடவுள் உயிர் தெழுந்து ஆட்சியை வெளிப்படுத்தியதைப் போல அவருடைய பாடுகளை நமது பாடுகளோடு சிந்தித்து நாம் ஜெபிக்கிற போது இயேசுவின் உயிர்ப்பின் மக்களாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், உள்ளத்தில் அமைதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், பலத்தை தருகிறார், நம்பிக்கையை தருகிறார், வாழ்வை தருகிறார், நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை தருகிறார், கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிறார். நம்பிக்கையோடு மௌனமாக இந்த இயேசுவோடு பயணிப்போம். இயேசுவினுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்து ஜெபிப்போம். இயேசுவினுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்.